எங்கத்துலேருந்து வரீங்க? சிங்கப்பூர்லேருந்து வரோம். ஓகே. ஸோ உங்களுக்கு எங்களோட கிளினிக் எப்படி சார் தெரிஞ்சிச்சு? நம்மளுக்கு ஒரு நண்பர் சொன்னாருங்க. ஓகே. அவங்களோட பேரு? கண்ணன். ஓகே. அவங்க டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்களா நம்ம கிளினிக்ல? ஆமாம், பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ அவங்களோட ரிசல்ட்ஸ்லாம் நீங்கள் எப்படி பார்த்தீங்களா சார்? நான் பார்த்தேன். ஓகே. எப்படி இருந்துச்சு அவங்களோட ரிசல்ட்டு? நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஓகே. பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சா? ஓகே. ஸோ நீங்கள் டிசைட் பண்ணீங்களா சார்? அவங்க இப்போ அவங்களோட ரிசல்ட் பார்த்துட்டு இப்போ நானும் போய் ட்ரீட்மெண்ட் என்ன எடுக்கலாமா இல்லை என்ன மாதிரி ஃபீல் பண்ணீங்க? ஆமாம், அதே மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ எனக்கு இதே மாதிரி ஏர் ட்ராப் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் இங்கே வந்திருந்தேன். ஓகே. ஸோ இங்கே வந்து டாக்டர் என்ன சஜஸ்ட் பண்ணாங்க உங்களுக்கு? எனக்கு அவங்க சஜஸ்ட் பண்ணது இந்த மாதிரி ஏர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் உங்களுக்கு நார்மலாக இருக்கும் இன்னைக்கு அப்படின்னாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் நார்மலாக இருக்குன்னு சொன்னாங்களா? ஆமாம். ஓகே. ஸோ இன்னைக்கு சர்ஜரி பண்ணி 3rd டே டிஸ்சார்ஜ் ஆகுறீங்க. ஸோ இந்த 2 days ப்ரொசீஜர் உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு? 2 டே ப்ரொசீஜர் எப்படி இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் டே எனக்கு தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் டே எனக்கு ஏர் ரிமூவ் பண்ணுறப்ப கொஞ்சம் லேசாக பெயினாக இருந்துச்சு. ஸோ தென் அப்புறம் நார்மலாக தான் இருந்துச்சு. அந்த பெயின் அந்த மருந்து போகிற மாதிரி அந்த மருந்து போட்டிருந்தாங்க. ஸோ அது போட்டதுலேருந்து எனக்கு அந்த ஏதோ ஒரு தெரியல, பெயின் இல்லை. ஸோ நல்லா இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டே கொஞ்சம் ட்ராப் பண்ணாங்க ஏர். அதுக்கு செகண்ட் டேஸ் ஃபுல்லாக ட்ராப் பண்ண பிறகு எனக்கு எந்த ஒரு பெயினும் இல்லை, நல்லா இருந்துச்சு, நார்மலாக தான் இருந்துச்சு. ஓகே. ஸோ அனஸ்தேஷியா கொடுக்கும்போது கொஞ்சோண்டு பெயின், அதுக்கப்புறம் பெயின் இல்லைன்னு சொல்ல வரீங்க இல்லையா? ஆமாம், அதே தான். ஓகே. ஸ்டாஃப்ஸ், டாக்டர்ஸ் இவங்கெல்லாம் எப்படி சார் இருந்தாங்க உங்ககிட்ட? எனக்கு நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. எனக்கு டிஃபன், பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் எல்லாமே கரெக்டாக எனக்கு கவனிச்சுக்கிட்டாங்க. நம்ம வாஷ்ரூம் போகிறதா இருந்தால் என் கூட ஃபாலோ பண்ணி எனக்கு வெயிட் பண்ணாங்க. ஸோ எல்லாம் என்னை நல்லா மானிட்டர் பண்ணாங்க. ஸோ மற்ற மாதிரி எந்த ஒரு இது இல்லை, நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க என்னை. ஓகே சார். ஸோ இது இதுக்கப்புறம் உங்களுக்கு வீட்டில் போயிட்டு என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அதெல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்களா டாக்டர்? இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஸோ இதுக்கப்புறம் தான். ஓகே சார். ஸோ இப்போ திரும்பி நீங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? சிங்கப்பூருக்கு எப்போ போகிறீங்க சார் ரிட்டர்னு? இன்னும் 3 days இருக்குது. ஓகே. நான் 3 daysல நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்களா? ஓகே. ஸோ நீங்கள் டென்டட் ஹேர் வாஷ்ல நீங்கள் எப்படி சார்? சொந்தமாக நம்மளே பண்ணிக்கலாம். ஓகே. நம்ம வீடியோ காலில் கால் பண்ணுவோம், நீங்கள் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுவீங்களா சிங்கப்பூரில்? ஓகே. ஸோ ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் அனுப்பணும், எப்படி டென்டட் ஹேர் வாஷ் பண்ணுறீங்கோ அதெல்லாமே ஃபோட்டோஸ் அனுப்பணும். அதுக்கப்புறம் எவ்ரி மந்த்லி முடிஞ்சால் உங்களால் இங்கே நீங்கள் ட்ரீட்மெண்ட்ஸ் கூட நீங்கள் பிஆர்பிஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். ஓகே. ஆனால் நீங்கள் 6 monthக்கான மெடிசன்ஸு அது இது எல்லாமே உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுது எல்லாமே நீங்கள் எடுத்துன்னு போகலாம். ஓகேவா? டாக்டர் சஜஸ்ட் பண்ணால் நீங்கள் எடுத்துன்னு போகலாம். உங்களோட ஸ்கேல் செக் பண்ணி சஜஸ்ட் பண்ணுவாங்க எல்லாமே. ஓகே. சரி. ஓகே சார். தேங்க்யூ. ரொம்ப நன்றி.